வந்துட்டோம் மக்களே. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கேதிஸ் டு கோ. இப்போ நாங்கள் பிலாத்துஸ் மலைக்கு மேலே வந்துட்டோம். வாங்க வெளியில் போய் அங்கே என்ன இருக்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். இங்கே வந்து மக்களே, பிலாத்துஸ் மலைக்கு மேலே வந்து ஹோட்டல் எல்லாம் இருக்குது. நீங்கள் விரும்பினா ஹோட்டலில் தங்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்க்க முடியும். அது உங்களுக்கு ரிலாக்ஸாக பார்க்க விரும்புகிறார்கள், அப்படி செய்யலாம். நான் கீழே இருந்து பிலாத்துஸ் மலைக்கு மேலே வரைக்கும் எனக்கு பெருசாக ஐடியா ஒன்றும் இருக்கலை. ஏன்னா இங்கே என்ன இருக்க போது சும்மா ஒரு மேலே தான் இருக்குமெண்டு. ஆனால் மேலே வந்து பார்க்கல ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டே கட்டி வச்சுக்கணும். அங்கே வந்து ஹோட்டல் இருக்குது, நல்ல வசதியாக அந்த இடத்த கட்டி வச்சு ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கிறபடியாக ஓகே, அந்த இடத்த வந்து பிரமாண்டமாக கட்டி வைக்கணும். இங்கே நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போனீங்கன்னா நல்ல வடிவாக ரிலாக்ஸ் பண்ணலாம். நிறைய கதிரைகள் போட்டிருக்கணும், நீங்கள் இருந்து ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த இடங்களை வந்து பாருங்கள். ஹலோ வெரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்த பற்றி? இது வந்து பார்க்குறாக்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பெறாக்கள் வந்து பார்க்கணும். பாருங்கள் மக்களே, இந்த பக்கம் வந்து நீங்கள் ட்ரெயினால் வர்ற பக்கம், இது வந்து ரயில்வே ட்ராக் இருக்கிறதால நீங்கள் இந்த பக்கத்தால் ட்ரெயினில் நீங்கள் வரலாம். இது உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தருவேன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினில் வர்றது வந்து சில பேருக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ட்ரெயினில் வந்து இந்த இடத்தால் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்க, ஒரு ஆள் வந்து ஸ்கை டைவிங் பண்ண போகிறார், வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அவருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு டைமிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கு வெயிட் பண்ணுறார். வாங்க பார்ப்போம், இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன் பார்ப்போம். பாருங்க, இப்போ குதிக்க போகிற டைம் சரியாக இருக்குது. பாருங்க, ஓடுற நினைக்கிறேன், ஓடுற 2 பேர் வரணும். ஒரு இதில் 2 பேர் ஜம்ப் பண்ணிங்கன்னா யா குதிச்சுட்டேன். பாருங்க, போய் கொண்டிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? சும்மா சின்ன சின்ன சாப்பிட தான் வச்சுக்கணும், பெருசாக சும்மா யா. Zwei Gingerbier. Gingerbier? Ja, zweimal. Zweimal. Ja, und einmal Muffins. Einmal Muffin. Genau. Ist das alles? Very. சாப்பிட போகிறீங்களா? ஓகே. Was können Sie zahlen, bitte? காட்டக்கூட காட்டு Mit Karte. படியில் ஏறி இந்த வெரி மேலே போல் வந்து படி, அப்போ தான் குளிரும். கண்ணேர் நிற்க குளிரும். மக்களே, பிலாத்துஸ் மலைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய வியூக்கள் பார்க்க முடியும், நிறைய மலைகளை பார்க்க முடியும். நிறைய மலைகள் உங்களுக்கு தென்படும். ரிகி, ஏகர், டிட்லிஸ், அந்த மலையெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும். அதாவது மே ஜூனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இந்த மலைகள் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அதை விட லுச்சன் லேக் எல்லாம் உங்களுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும், க்ரீனாக இருக்கும். பார்க்க இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து வர்ற நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த. சினோவை பார்த்தீங்களா? சினோ மேலே நான் 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 நிச்சயமாக ஏறணும், வியூவர்ஸுக்காண்டி ஏறணும். இங்கே பாருங்க, சினோவை பார்த்தீங்களா? சினோவை பார்த்தீங்களா மக்கள், எப்படி இருக்குது சினோவாண்டு?
மிஸ் பண்ணால் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வியூ நீங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ வந்து எடுக்கிற வந்து உங்களுக்காண்டி தான். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அப்போ நான் போடுற வீடியோக்கள் மற்ற வைக்கும்போது சேரும். நீங்கள் தர்ற ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க மேலே போய் பார்ப்போம். இன்னும் மேலே போகலாம். வாங்க மேலே போவோம். வாங்க மேலே போய் பார்ப்போம். பாருங்க, அப்படி ஏறி மேலே போகலாம். டொப்புக்கு போகிற இது 1230 மீட்டர் மக்களே. இந்த படியில் இருப்போன்னா இப்படி இன்னும் 100-150 மீட்டர் மேலே போகலாம். வாங்க படியில் ஏறி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பண்ணுவோம். என்ன கலைக்கு வா சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நானும் இந்த வீடியோ வந்து மகளே ஒன்றுமே இதுக்கு வந்து நான் அப்படியே நேச்சுரலாக என்ன இருக்கோ வீடியோ நான் எடுக்கிறது தான் அப்படியா உங்களுக்கு வருது. நான் ஒன்றும் வந்து எடிட் பண்ணல, அப்படியே லைவாக போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கலைக்குது. சாரி கீழே லேக். கீழே லேக். வாவ் நைஸ். இதானே மேலே வந்துட்டோம். வா சரி கலைக்கு. என்ன மக்களே, சூப்பராக இருக்கலாம். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்த. வாங்க இனி அடுத்தது வந்து அங்காலயம் இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன இப்போ நாங்கள் எவ்வளோ இடத்த மிஸ் பண்ணுறோம். நிறைய இடம் பார்க்க இருக்குது சுவிஸில். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டூர் இன்னைக்கிட்டு வாருங்க இந்த இடத்துக்கு வந்து ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து 60 ரூபா, பரவாயில்ல. இந்த லசோரம் பெறத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான. ஓகே 60 ரூபா கட்டை கொஞ்சம் கூடத்தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கு அந்த 60 ரூபா பெருசாக தெரியலை. ஸோ இப்போ நீங்கள் சுவிஸில் இருக்கிற நீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸில் வரலாம்.
ஓகே மக்களே, உள்ளுக்கு போவோம். எஸ், வெயில் இருக்குது. ஆனால் இந்த 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 இடத்துல இருக்குது. இந்த இடத்துல மலை, இந்த நாங்கள் மலையில் நிற்கிறபடியாக அந்த முகில் மறைக்கிறபடியாக இந்த இடத்துல வந்து வெயில் வரையில் முகில் மறைக்குது. ஸோ அங்கே கீழுக்கு பார்க்க நல்ல வெயிலாக இருக்குது. இது காகம் இல்லை. இனிமேல் வாங்க கீழே போவோம், வைக்க முடிப்போம். இருக்கு. ஓ, பரிசுக்கார நீங்கள் ஒரு 20-30 பேர் நின்று வரக்கூடிய மாதிரி ஒரு கேபிள் கார் பாருங்க. இவ்வளோ பெரிய பேரத்தை தூக்கிட்டு வருது. மிஷின் தான், பெரிய மிஷின் பாருங்க. பெரிய ஒரு ஹெவியாக தூக்கிட்டு வருது. அந்த கேபிளில் தான் பாருங்க போகிறது நிற்கிது. இந்த கேபிள்லாம் என்னத்தை பாருங்க அதில்.
எனக்கு தெரியும். இதுல போற அகல் ஹோட்டல் அகலா இருக்கும். வந்து விட்டோம். கவர்மெண்ட் எல்லாம் செய்கிறாங்க, அதுலேருந்து கழுவுறாங்க. வச்சு பார்க்க பேக் இருக்கும். அது வேறு ஸ்பெஷல் பொந்திக்கு மக்களை. இந்த ரைடு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஓகே, அதாச்சும் வழியில் வைங்க கேமரா. ஆமாம், என் தேவையில்லை. அங்கே இருந்தால் நிஜர் 2 hours எடுத்ததா? 2 hours வந்துட்டோம். 2 hours யா 3 hours எடுத்திருக்கேன். 3 hours வந்துட்டோம் மக்களே. முடிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குது இந்த ரைடு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.